வாங்க. வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் ஜோசியர் எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு. ஆமா சொன்னாரு. எனக்கு ஒரே பொண்ணுதான். இந்த சொத்துக்கெல்லாம் அவதான் வாரிசு. அவளோட சந்தோஷம் தான் என்னோட வாழ்க்கை. எங்களுக்கும் ஒரே பையன்தான். MBA படிச்சிட்டு அமெரிக்கால இருக்கா. நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ண பையனோட அமெரிக்காவுக்கு அனுப்பணும். அதுதான் எங்களோட ஆசை. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது கண்டிப்பா உன்னோடதான். இது சத்தியம். செல்வி, வெள்ளிக்கிழமை அதுமா கல்யாண பொண்ணு விழுந்துட்டால அவதூறமா இருக்க. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பொண்ணுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தப்பா நினைக்கலனா நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து பொண்ணை பாத்துக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க. வரங்க. செல்வி, கண்ணு திறந்து பாருமா. என்னங்க எல்லாம் நல்லபடியா நடந்ததா? தரித்திரம் பிடிச்ச நாயே, உனக்கு எதுக்குமே கொடுத்து வைக்கலடி. உன் மக நல்லா நடிச்சு நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டாடி. என்னங்க சொல்றீங்க? இந்த நிச்சயதார்த்தத்தை வேணா அவன் நிறுத்தலாம். ஆனா அவன் நினைச்சது நடக்காது. நான் யாருங்கிறத உன் மகளுக்கு சிரிச்சுக்கிட்டே புரிய வைக்க போறேன். அம்மா, இப்படி பண்ணிட்டேம்மா. இந்த பாவி மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உன்ன மனக்கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில மண்ணல்லி போட்டுட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. நான் செஞ்சது தப்புதம்மா. இது நாள் வரைக்கும் உன்னை பத்திர உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது என் தப்புதான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ என் வயிற்றுல பிறக்காத மகதாம்மா. அம்மா, மலடியா இருந்தனா குழந்தை வேணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து திரும்பி வரும்போது வழியில கிடைச்ச குழந்தைதாம்மா நீ. அம்மா, நான் சாகறதுக்குள்ள இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டேன். உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவர் குணத்துக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எனக்கு ஒண்ணு இல்லம்மா. வேண்டாமா, பரவாயில்ல. நீ போய் என் பீரோல இருக்க சூட்கேஸ் எடுத்துருவோமா. போமா, எடுத்துட்டு வா. சரிம்மா. இதுதாம்மா நான் கல்யாணத்துக்கு கட்டின புடவை. நீ கிடைச்சப்ப போட்டிருந்த ட்ரெஸ் இதுதாம்மா. நீ கிடைச்ச நாள் தான் உனக்கு பிறந்த நாள். நீ மட்டும் கிடைக்கலன்னா அந்த பொல்லாத மனுஷங்கிட்ட இருந்து நான் என்னைக்கு போய் சேர்ந்திருப்பேன். உனக்காக தாமா இது நாள் வரைக்கும் நான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். அம்மா,